அமைச்சர் எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு காரியத்தை அவர்கிட்ட கொடுத்தாலும் அதை எப்படி செய்து முடிக்கலாம், எந்த கருவியை வைத்து செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறதுல அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்கணும். அதான் கருவியும். அடுத்து இதை செஞ்சு முடிக்க எவ்வளவு காலம் ஆகும், இந்த ஒரு வினையை செஞ்சு முடிக்க எவ்வளவு டைம் ஆகும்னு அவருக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து செய்கையும், அதை எப்படி செஞ்சு முடிக்கலாம்ன்ற வழிமுறை அவருக்கு தெரியணும். அப்படி செய்யக்கூடிய செயலை மிக அதிகமான பயன் தரும்படி, மிக அதிகமான பயன் தரும்படி, அதான் செய்யும், அதாவது அருமையும் அருவினையும்னா செய்யற காரியம் ஒரு சிறந்த காரியமா இருக்கும். அதை தக்க வழிகளில் செஞ்சு முடிச்சு அதோடைய பலனை அடையக்கூடியதா இருக்கணும். அதுதான் அந்த அருமையான வினை இல்லையா? அந்த வினை பிரமாதமாகவும் அமையணும். சரியா? செய்யற வழிமுறை தெரிஞ்சா போதாது, அந்த வினை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் கிளியரா. அப்போ எடுத்துக்கிட்ட காரியத்தை எந்த கருவியை கொண்டு எவ்வளவு காலத்தில் எப்படி செய்து முடிக்க வேண்டும், அப்படி செய்து முடித்ததில் அதிகபட்ச நன்மை கிடைக்கும்படி அதை அருமையான வினையாக எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதில் வல்லவனாக மாண்டது அமைச்சு அப்படின்னா அதில் தலை சிறந்தவனாக, வலிமை உடையவனாக, அத்தகைய பெருமை பெற்றவனாக, பேரறிவு பெற்றவனாக ஒரு அமைச்சர் இருக்கணும்.